மூன்று குணங்கள் யாவை? மூன்று குணங்களும் ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் ஆவார். இவர்கள் பிரம்மகாலன் மற்றும் பிரகிருதியால் துர்கையால் தோன்றியவர்கள். மற்ற மூவரும் அழியக்கூடியவர்கள். ஆதாரம் ஸ்ரீ சிவ மகாபுராணம், கீதா பிரஸ், கோரக்பூரிலிருந்து வெளியீடு. ஆசிரியர் ஸ்ரீ அனுமான் பிரசாத் போத்தர், விஸ்வேஸ்வர் சன்ஹிதா, பக்கம் எண் 24 முதல் 26 மற்றும் ருத்ர சம்ஹிதா அத்தியாயம் 9 பக்கம் எண் 110 கூறியது. இவ்வாறு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூன்று கடவுள்களுக்கும் குணங்கள் உள்ளன. ஆனால் சிவன் பிரம், கால் குணங்கள் அற்றவர். ஆதாரம் 2 ஸ்ரீமத் தேவி பகவத் புராணம், ஆசிரியர் ஸ்ரீ ஹனுமான் பிரசாத் போத்தர் மற்றும் சிமன்லால் கோஸ்வாமி, வெளியீடு கீதா பிரஸ், கோரக்பூர். இதில் 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 5 பக்கம் 123. இதில் பகவான் விஷ்ணு துர்கையை போற்றுகிறார். நான் விஷ்ணு, பிரம்மா மற்றும் சங்கரன் மூவரும் உங்கள் அருளால் நிலைத்திருக்கிறோம். எங்களுக்கு பிறப்பு அவிர்பாவ் மற்றும் இறப்பு திரோபாவ் உண்டு. நாங்கள் நித்தியமானவர், அழிவற்றவர் அல்ல. நீயே நித்தியமானவள், உலகத்தாய், பிரகிருதி மற்றும் சனாதன தேவி ஆவாய். பகவான் சங்கர் கூறினார், பிரம்மாவும் விஷ்ணுவும் உன்னிடமிருந்து பிறந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு பிறகு பிறந்த தமோகுண லீலை செய்யும் நான் சங்கர் உன் பிள்ளை அல்லவா? அதாவது என்னையும் படைத்தவள் நீயே. இந்த உலகத்தின் படைத்தல், காத்தல், அழிப்பதில் உன்னுடைய குணங்கள் எப்போதும் உள்ளன. இந்த மூன்று குணங்களால் பிறந்த நாங்கள் மூவரும் விதிகளின்படி கடமைகளில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம். மேற்கூறிய இந்த விளக்கம் ஹிந்தியில் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்ரீ தேவி மகா புராணத்தில் உள்ளது. அதில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன. எனவே இதே ஆதாரத்தை மேலும் பார்க்கவும். ஸ்ரீமத் தேவி பாகவதம் மகா புராணம், கேம்ராஜ், ஸ்ரீ கிருஷ்ணதாஸ், மும்பை, வெளியீடு. இதில் சமஸ்கிருதத்துடன் ஹிந்தி மொழிபெயர்ப்பும் உள்ளது. 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 4 பக்கம் 10 ஸ்லோகம் 42. ब्रह्मा अहम ईश्वर फिलते प्रभावात् सर्वे वयांजनी युता न यदातु नित्याः के अन्ये सुराः शतमक प्रमुखाः च नित्या नित्या त्वमेव जन्नी प्रक्तिया पुराणा. மொழிபெயர்ப்பு. அன்னையே, நான் பிரம்மா, சிவன் மூவரும் உன்னால் பிறந்தவர்கள். நாங்கள் நித்தியமானவர்கள் அல்ல, அதாவது அழியாதவர்கள் அல்ல. பிறகு மற்ற தெய்வங்கள் எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? நீ அழிவற்ற பிரகிருதி, சனாதன தேவி ஆவாய். பக்கம் 11-12 அத்தியாயம் 5 ஸ்லோகம் 8. यदि दयार्द्रमना न सदा बिके कथमहे विहित च तमोगुणः कमलजश रजोगुण संभव सुविहित किमु सत्वगुणो हरिया आय. மொழிபெயர்ப்பு. பகவான் சங்கர் கூறினார், அன்னையே, நீ எங்கள் மீது கருணை கொண்டால் ஏன் என்னை தமோ குணமாக படைத்தாய்? தாமரையில் தோன்றிய பிரம்மாவை ஏன் ரஜோகுணமாக படைத்தாய்? விஷ்ணுவை ஏன் சத்வகுணமாக படைத்தாய்? அதாவது ஆன்மாக்களின் பிறப்பு இறப்பு என்ற தீய செயலில் எங்களை ஏன் ஈடுபடுத்தினாய்? ஸ்லோகம் 12. ரம்யசே ஸ்வப்தி புருஷர் சதா தவ் கதின் நஹி வஹ வித்ம சிவே. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 31 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழிபெயர்ப்பு. நீ எப்பொழுதும் உன் கணவர், அதாவது கால் பகவானுடன் இன்பத்தில் ஈடுபடுகிறாய். உன் நிலை யாருக்கும் தெரியாது. முடிவுரை. மேற்கண்ட ஆதாரங்கள் மூலம் பிரம்மா ரஜோகுணம், விஷ்ணு சத்வகுணம், சிவன் தமோகுணம் என்றும் இந்த மூவரும் அழியக்கூடியவர்கள், மேலும் துர்கையின் கணவர் பிரம் காலனாவார், அவருடன் போகத்தில் ஈடுபடுகிறார் என்றும் நிரூபணமாகிறது. நான் வெளிப்படாமல் இருப்பேன். காலனின் பிரம் சபதம். சூக்ஷ்ம வேதத்திலிருந்து மீதல்ல படைப்பாற்றல். 3 மகன்களையும் படைத்த பிறகு பிரம் தனது மனைவி துர்கையிடம் பிரகிருதி,
எதிர்காலத்தில் நான் என் உண்மையான வடிவில் யார் முன்னும் தோன்ற மாட்டேன் என்றும் சபதம் செய்தார். இதனால் நான் உருவம் அற்றவன் என கருதப்படுவேன் என்றார். மேலும் துர்கையிடம் என் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம், நான் மறைவாக இருப்பேன் என்று கூறினார். பிறகு துர்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட தரிசனம் தர மாட்டீர்களா என கேட்டார். அதற்கு பிரம்மகாலன், நான் யாருக்கும் எந்த வழிபாட்டாலும் தரிசனம் தரமாட்டேன், இது என்னுடைய கொள்கை என பதிலளித்தார். துர்கை, பிள்ளைகளிடமிருந்தும் மறைவாக இருக்கும் உங்களுடைய கொள்கை உகந்ததல்ல என்றாள். அப்போது காலன் துர்கையிடம் கூறினார், என்னுடைய கட்டாயம் இது. நான் 1,00,000 மனித உயிர்களை உண்ணும்படி சபிக்கப்பட்டுள்ளேன். என் மகன்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் இதை பற்றி அறிந்தால் அவர்கள் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் போன்ற பணிகளை செய்ய மாட்டார்கள். எனவே என்னுடைய இந்த கெட்ட கொள்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். இவர்கள் மூவரும் சற்று வளர்ந்ததும் இவர்களை மயக்கமடைய செய்யவும். என்னை பற்றி சொல்ல வேண்டாம், இல்லையெனில் உனக்கும் தண்டனை கொடுப்பேன் என்றார். இதற்கு பயந்து துர்கை உண்மையை சொல்லுவதில்லை. ஆதாரம்: கீதை, அத்தியாயம் 7, ஸ்லோகம் 24. நான் யார் முன்னும் தோன்றுவதில்லை, என் யோக மாயையால் மறைந்திருப்பேன் என்ற எனது கெட்ட கொள்கையை இந்த புத்தியற்ற சமுதாயம் அறிவதில்லை. எனவே அருவமான என்னை மனித ரூபத்தில் வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்று அறிவார். அவ்யக்தம் வியக்திம் ஆபன்னம் மன்யந்தே மாம் அபுத்யா பரம் பாவம் அஜானந்தஹ மம் அவ்யயம் அனுத்தமம். அபுத்திய அறியாதவர்கள் மாம் என்னுடைய அனுத்தமம் தாழ்ந்த, அவ்யயம் உறுதியான, பரம் பரம, பாவம் குணத்தை, அஜானந்த அறியாமல், மாம் அவ்யக்தம் என்னை வெளிப்படாதவனை, வியக்கிதம் மனித உருவில், ஆபண்ணம் வந்ததாக மன்யந்தே நம்புகிறார்கள். அதாவது நான் கிருஷ்ணன் அல்ல. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 32 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 47-48 இது என்னுடைய உண்மையான கால் ரூபம். இதை காண்பது வேதங்களில் உள்ள முறையாலோ, ஜெபத்தாலோ, தவத்தாலோ அல்லது எந்த ஒரு வழிபாடு மூலமும் சாத்தியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு மூவரும் இளமையானதும் மாதா பவானி, துர்கை, பிரகிருதி, அஷ்டாங்கி, நீங்கள் பார்க்கடலை கடையுங்கள் என கூறினார். முதன்முறை பார்க்கடலை கடைந்தபோது 4 வேதங்கள் தோன்றியது. ஜோதி நிரஞ்சன் 4 வேதங்களையும் தன் சுவாசம் மூலம் படைத்து இரகசிய பேச்சின் மூலம் அதை சமுத்திரத்தில் இருக்க உத்தரவிட்டார். 4ஐயும் பிரம்மா எடுத்துக்கொண்டார். மூவரும் அந்த வேதங்களை அன்னையிடம் கொண்டு வந்தபோது பிரம்மா அவைகளை வைத்துக்கொண்டு படிக்கட்டும் என கட்டளையிட்டாள். குறிப்பு: உண்மையில் பூரண பரமேஸ்வரர் பிரம்மகாலனிடம் 5 வேதங்களை கொடுத்தார். ஆனால் பிரம்மகாலன் 4 வேதங்களை மட்டும் வெளிப்படுத்தி 5வதை மறைத்துவிட்டார். அதை பூரண பரமாத்மா தானே தோன்றி கபீர் வாணி, கபீர் உரை மற்றும் கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தினார். 2வது முறை பார்க்கடலை கடைந்தபோது 3 பெண்கள் தோன்றினர். பிரகிருதி, துர்கை தன்னுடைய மற்ற 3 ரூபங்களை சாவித்ரி, லக்ஷ்மி, பார்வதி படைத்து கடலில் மறைத்து வைத்தாள். பார்க்கடலை கடைந்தபோது வெளியே வந்தாள். அதே பிரகிருதி 3 வடிவங்களை பெற்று பிரம்மாவுக்கு சாவித்ரியையும், விஷ்ணுவுக்கு லட்சுமியையும், சங்கரருக்கு பார்வதியையும் மனைவியாக கொடுத்தாள். மூவரின் சுகபோகத்தால் தேவர்களும் அசுரர்களும் உருவாயினர். 3வது முறை பார்க்கடலை கடைந்தபோது பிரம்மாவிற்கு 14 ரத்தினங்களும், விஷ்ணு மற்றும் தேவர்களுக்கு அமுதமும், அசுரர்களுக்கு மது கிடைத்தன மற்றும் சிவன் விஷத்தை தனது தொண்டையில் வைத்துக் கொண்டார்.
இதெல்லாம் வெகு பின்னர் நடந்தது. பிரம்மா வேதங்களை படித்தபோது அனைத்து பிரபஞ்சங்களை படைத்தவர் வேறு ஒரு கடவுள், புருஷ் என்று தெரிந்து கொண்டார். அப்போது அவர் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ சிவனிடம் படைப்பாளர் வேறு கடவுள் என்று வேதங்கள் விவரிக்கின்றன, ஆனால் வேதங்களுக்கும் அதன் மர்மம் தெரியாது என்று கூறுகின்றன. அதற்கு தத்துவதர்ஷி ஞானியிடம் கேட்க குறிப்பிடப்படுகிறது என்று கூறினார். பிறகு பிரம்மா அன்னையிடம் வந்து இதை விவரித்தார். உடனே தாய், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே படைப்பாளி என்றும் சர்வ சக்தி படைத்தவள் என்றும் கூறினாள். பிரம்மா அதை மறுத்து, வேதங்கள் கடவுளால் உருவானது, அவை பொய்யாகாது என்று சொன்னார். அதற்கு துர்கை, உன் தந்தை உனக்கு தரிசனம் தரமாட்டேன் என சபதம் செய்துள்ளார் என்று சொன்னார். இப்பொழுது உங்கள் பேச்சில் நம்பிக்கை இல்லை, நான் நிச்சயம் அவரை தேடிச் சென்று சந்திப்பேன் என்று பிரம்மா சொன்னார். துர்கை, அவர் உனக்கு தரிசனம் தரவில்லை என்றால் என்ன செய்வாய் என்றாள். அதற்கு பிரம்மா, உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மறுபுறம் தான் அருவமாக இருப்பேன், யாருக்கும் தரிசனம் தரமாட்டேன், அதாவது 21 பிரபஞ்சங்களில் தனது நிஜமான கால் வடிவில் உருவமாக தோன்றமாட்டேன் என்று ஜோதி நிரஞ்சன் சபதம் செய்துள்ளார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 33 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 24. அவ்யக்தம் வியக்திம் ஆபன்னம் மன்யந்தே மாம் அபுத்யா பரம் பாவம் அஜானந்தஹ மம் அவ்யயம் அனுத்தமம். மொழியாக்கம். அபுத்திய அறியாதவர்கள், மாம் என்னுடைய, அனுத்தமம் தாழ்ந்த, அவ்யயம் உறுதியான, பரம் பரம, பாவம் குணத்தை, அஜானந்த அறியாமல், மாம் அவ்யக்தம் என்னை வெளிப்படாதவனை, வியக்ஹிதம் மனித உருவில், ஆபண்ணம் வந்ததாக, மன்யந்தே நம்புகிறார்கள், அதாவது நான் கிருஷ்ணன் அல்ல. கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 25. ந அஹம் பிரகாஷः சர்வஸ்ய யோக்மாயா ஸ்மாவ்தா மூடः அயம் ந அபிஜானாதி லோகः மாம் அஜம் அவ்யயம். மொழியாக்கம். யோக மாயா சமவாவிருத, யோக மாயையால் மறைந்துள்ள, அகம் நான், சர்வஸ்ய எல்லோர் முன், பிரகாச தோன்ற, ந மாட்டேன், அதாவது அருவமாக வெளிப்படாமல் இருக்கிறேன். அதனால் அஜம் பிறப்பு எடுக்காத அவ்யயம் உறுதியான கொள்கையை, அயம் இந்த மூட அறியாமை, லோக உலக மக்கள், மாம் என்னை, நா அபிஜானாதி அறிவதில்லை, அதாவது என்னை கிருஷ்ணராக கருதுகிறார். ஏனென்றால் பிரம் தனது சக்தியால் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறார். அவர் துர்கையின் கணவர். அதனால்தான் இந்த மந்திரத்தில் நான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்று துர்கையிடமிருந்து பிறப்பதில்லை என்று கூறுகிறார். பிரம்மா தனது தந்தை காலனை பிரம் அடைய முயற்சித்தல். பிறகு துர்கை பிரம்மாவிடம், அலக் நிரஞ்சன், காலன் உன் தந்தையாவார், ஆனால் அவர் உனக்கு தரிசனம் தரமாட்டார் என்று கூறியபோது, நான் தரிசனம் செய்த பிறகுதான் திரும்புவேன் என்று சபதம் செய்து பிரம்மா கவலையுடன் இருள் சூழ்ந்த வடக்கு திசை நோக்கி சென்றார். அங்கு 4 யுகம் வரை தியானம் செய்த பிரம்மாவிற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. காலன் ஆகாசவாணி மூலம் உயிர்களை ஏன் உற்பத்தி செய்யவில்லை என்று பவானி துர்கையிடம் கேட்டபோது, பிரம்மா அடம் பிடித்து உங்களை தேடி சென்றுள்ளான் என்று பவானி சொன்னாள். பிரம்மா இல்லாமல் உயிரினங்களை உருவாக்குவது சாத்தியமற்றது, நான் அவனுக்கு தரிசனம் தரமாட்டேன், நீ அவனை திரும்ப அழைத்துக்கொள் என்று பிரம்மகாலன் சொன்னார். உடனே துர்கை பவானி தனது சக்தியால் காயத்ரி என்ற பெண்ணை உருவாக்கி பிரம்மாவை அழைத்து வர கட்டளையிட்டாள். காயத்ரி பிரம்மாவிடம் சென்றாள். ஆனால் அவர் தியானத்தில் இருந்தார். காயத்ரி வந்ததை உணரவில்லை.
பின்னர் ஆதிகுமாரி பிரகிருதி காயத்ரியை தியானத்தின் மூலம் அவர் பாதங்களை தொட சொன்னாள். காயத்ரியும் அப்படியே செய்தாள். பிரம்மாவின் தியானம் கலைந்ததும், என் தவத்தை கலைத்த பாவி யார்? நான் உன்னை சபிப்பேன் என ஆவேசத்துடன் கூறினார். உடனே காயத்ரி, இது என்னுடைய தவறல்ல, முதலில் நான் சொல்வதை கேள், பிறகு சபித்துவிடு என்றாள். நீங்கள் இல்லாமல் உயிரின் உற்பத்தி நடக்காது என்பதால் அன்னை உங்களை மீட்டு வர சொன்னாள் என்று கூறினாள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 34 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா, தந்தையின் தரிசனம் கிடைக்காமல் நான் எப்படி திரும்புவது? இப்படி திரும்பினால் அவமானப்படுவேன். அதனால் நான் தந்தையை ஜோதி நிரஞ்சன் காலன் தரிசித்தேன், அதை நீ கண்ணால் பார்த்ததாக அன்னையிடம் பொய் சொன்னால் நான் திரும்புவேன் என்று சொன்னார். அதற்கு காயத்ரி, நீங்கள் என்னுடன் உடலுறவு கொண்டால் நான் உங்களுக்கு பொய் சாட்சி சொல்வேன் என்று சொன்னாள். தந்தையை காணாமல் திரும்பினால் அவமானப்படுவேன் என்று பிரம்மா எண்ணி வேறு வழியின்றி காயத்ரியுடன் உடலுறவு கொண்டார். நாம் ஏன் இன்னொரு சாட்சியை கொண்டு செல்லக்கூடாது என்று காயத்ரி கேட்க பிரம்மா ஒப்புக்கொண்டார். உடனே காயத்ரி தனது சக்தியால் புஷ்பவதி என்ற பெண்ணை உருவாக்கி இருவரும் புஷ்பவதியை பொய் சாட்சி சொல்ல வற்புறுத்தினார்கள். புஷ்பவதியும் பிரம்மா தன்னுடன் உறவு கொண்டால்தான் பொய் சொல்வேன் என்று சொன்னாள். காயத்ரி பிரம்மாவிடம் வேறு வழி இல்லை என்று கூறியதால் பிரம்மா புஷ்பவதியுடன் உடலுறவு கொண்டார். பின்னர் மூவரும் துர்கையிடம் ஆதி மாயா பிரகிருதியிடம் வந்தனர். இரு தேவிகளும் ஒருவேளை பிரம்மா தங்கள் பொய் சாட்சியை அன்னையிடம் சொன்னால் தாய் தங்களை சபிப்பாள் என்றெண்ணி பிரம்மாவை சிக்க வைக்க மேற்கூறிய நிபந்தனையை வைத்தனர். இங்கு கரீப் தாஸ்ஜி கூறுவது, தாஸ் கரீப் யா சூக் துரோன் துர். பொருள், இந்த காலனின் பிரம்லோகத்தில் இத்தகைய தோஷம் ஆரம்பம் முதலே இருந்து வருகிறது. இங்குள்ள தெய்வங்களும் தீண்டப்படாதவர்கள் அல்ல. ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் ஜாலந்தர் அரக்கனின் மனைவி துளசியை ஏமாற்றி அவளது கற்புக்கரசி ஒழுக்கத்தை கலைத்தார். ஸ்ரீ விஷ்ணு மோகினி வடிவத்தை எடுத்தபோது சிவபெருமானும் காம உணர்வோடு அவரது கையை பிடித்தார். உடனே ஸ்ரீ விஷ்ணு தனது உண்மையான வடிவில் தோன்றினார். அன்னை துர்கை பிரம்மாவிற்கு சாபம் தருதல். பிரம்மா வேதங்களில் இறைவனை பற்றி படித்திருந்தார். யஜூர் வேதம் அத்தியாயம் 5 மந்திரம் 1 அக்னே தனு ஆசி. பொருள், பரமேஸ்வரர் ஒளி வடிவில் உருவத்தில் இருக்கிறார். விஷ்ணவே த்வா சோமஸ்ய தனுஹா அசி. பொருள், அனைவரையும் காக்கும் பரமாத்மாவிற்கு உருவம் இருக்கிறது. அதனால் பிரம்மா இரு தேவிகளிடமும் கடவுள் ஒளி வடிவில் மனிதனை போன்ற ரூபத்தில் உள்ளதாக சொல்லும்படி சொன்னார். பிறகு அன்னை துர்கை பிரம்மாவிடம், உன் தந்தையை பார்த்தாயா என்று கேட்டார். பிரம்மா, ஆம், நான் தந்தையை பார்த்தேன், அவர் மனிதனை போன்ற ஒளி உடலை பெற்றவர் என்றார். துர்கை, என்ன சாட்சி என்று கேட்டார். அப்போது பிரம்மா, இந்த இருவர் முன் நான் அவரை தரிசித்தேன் என்றார். தேவி இந்த 2 பெண்களிடமும் கேட்டபோது இருவரும், ஆம், நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்தோம் என்றார்கள். அப்போது பவானி பிரகிருதி, காலன் தன்னிடம் யாருக்கும் தரிசனம் தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் இந்த மூவரும் அவரை பார்த்ததாக சொல்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டாள். பிறகு அஷ்டங்கி துர்கை தியானம் செய்து இதை பற்றி காலன் ஜோதி நிரஞ்சனிடம் கேட்டார். இந்த மூவரும் பொய் சொல்கிறார்கள் என்று ஜோதி நிரஞ்சன் கூறினார். அப்போது துர்கை, நீ பொய் சொல்கிறாய் என்றார். உடனே ஆகாசவாணி ஒலித்தது. இவர்களுக்கு எந்த தரிசனமும் கிடைக்கவில்லை. அதை கேட்ட பிரம்மா, அன்னையே, நான் தந்தையை தேடிச் செல்வதாக சபதம் செய்தேன், ஆனால் தந்தையை காண முடியவில்லை. திரும்பி உங்களிடம் வர வெட்கமாக இருந்தது, எனவே நாங்கள் பொய் சொன்னோம் என்றார். அப்போது அன்னை துர்கை, உன்னை சபிக்கிறேன் என்று கூறினார். பிரம்மாவிற்கு சாபம். உலகில் உன்னை யாரும் பூஜிக்க மாட்டார்கள். உன் வம்சத்தவர்கள் மோசடி செய்வார்கள், பொய் பேசி இவ்வுலகை ஏமாற்றுவார்கள், நல்லது செய்பவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள், ஆனால் மனதால் குற்றமிழைப்பார்கள். புராணங்களை படிப்பார்கள்,
ஆனால் அதில் உள்ள உண்மைகளை அறிய மாட்டார்கள். மேலும் புகழ் மற்றும் பணத்திற்காக தம்மை நாடி வருபவர்க்கு குருவாகி பொய் ஞானத்தை வேதத்திற்கு மாறாக போதிப்பார்கள். தேவர் தேவிகளை பூஜித்து மற்றும் பூஜிக்க வைத்து மற்றவர்களுக்கு துன்பம் தருவார்கள். உன்னை பின்பற்றும் பக்தர்களுக்கு நல்வழி காட்ட மாட்டார்கள். தட்சணைக்காக உலகத்தை வஞ்சிப்பார்கள். தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை தாழ்வாக நினைப்பார்கள். இதை கேட்டவுடன் பிரம்மா மயக்கமடைந்து விழுந்தார். வெகு சமயத்திற்கு பிறகு நினைவு வந்தது. காயத்ரிக்கு சாபம். நீ பூமியில் பசுவாக பிறப்பாய். உனக்கு பல காளைகள் ஆண் கூட்டாளிகளாக இருப்பார்கள். புஷ்பவதிக்கு சாபம். உன் இருப்பிடம் அசுத்தமாக இருக்கும். உன் பூவை யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். பொய் சாட்சிக்காக நீ நரக வேதனையை அனுபவிக்க வேண்டும். உன் பெயர் தாளம்பூ ஆகும். இவ்வாறு மூவருக்கும் சாபம் கொடுத்துவிட்டு மாதா பவானி துர்க்கை மிகவும் வருத்தப்பட்டாள். இதே போல்தான் மனிதனும் சிந்திக்காமல் மனதின் கால் நிரஞ்சன் தாக்கத்தால் தவறு செய்து விடுகின்றான். ஆனால் ஆன்மாவின் தாக்கத்தால் சிந்தித்து பின்னர் வருந்துகின்றான். பிள்ளைகள் தவறு செய்யும் போது கோபத்தில் தண்டிக்கும் தாய் தந்தையர் பிறகு வருத்தப்படுகிறார்கள். மனதின் கால் நிரஞ்சனின் தாக்கத்தால் இதே செயல்முறை அனைத்து உயிரினங்களிலும் நடைபெறுகிறது. இங்கு ஒரு விஷயம் முக்கியமானது. காலனும் ஜோதி நிரஞ்சன் பிரம் தனது விதிகளை உருவாக்கியுள்ளார். எந்த உயிரினமும் பலவீனமான உயிரினத்தை துன்புறுத்தினால் பதிலுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும். பிறகு பிரம்மா காயத்ரி மற்றும் புஷ்பவதியை ஆதி பவானி பிரகிருதி அஷ்டங்கி சபித்த போது அலக் நிரஞ்சன் பிரம் காலன் பவானியிடம் நீ செய்தது சரியில்லை. துவாபரா யுகத்தில் உனக்கும் 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் என சாபமிடுகிறேன் என்றார். திரௌபதிதான் ஆதி மாயாவின் அவதாரமாக வந்தாள். ஆகாயத்திலிருந்து இந்த குரலை கேட்டதும் ஆதி மாயா ஜோதி நிரஞ்சனிடம், கால், நான் உன் வசமாவதால் நீ என்ன வேண்டாலும் செய்து கொள் என்று சொன்னாள். படைப்பாற்றலில் துர்க்கையின் மற்ற பெயர்களை மீண்டும் மீண்டும் எழுதுவதன் நோக்கம் புராணங்கள், கீதை மற்றும் வேதங்களில் உள்ள ஆதாரங்களை பார்க்கும்போது குழப்பம் ஏற்படாது. உதாரணமாக கீதை அத்தியாயம் 14 ஸ்லோகம் 3-4 பிரம்மகாலன் சொல்கிறார், பிரகிருதி அனைத்து உயிர்களையும் கருவில் தாங்கி பிறப்பிக்கும் தாயாவாள். நீங்கள் இப்போது ஜெகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 36 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அவளுடைய கருவில் விதை விதைக்கும் தந்தையாவேன். ஸ்லோகம் 4 பிரகிருதி மூலம் பிறந்த 3 குணங்களும் ஆன்மாவை கர்மவினையில் பிணைத்து வைக்கின்றன. எனவே பிரகிருதிதான் துர்க்கை மற்றும் முக்குணங்களும் 3 தேவர்கள் ஆவார். அதாவது ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் ஆகியோரின் பெயர்களாகும். விஷ்ணு தனது தந்தையை கால் பிரம் அடைய புறப்படுதல் மற்றும் அன்னையின் ஆசி பெறுதல். அதன் பிறகு பிரகிருதி விஷ்ணுவிடம், மகனே, நீயும் உன் தந்தையை தேட செல்லலாம் என்றாள். விஷ்ணு தனது தந்தையை பிரம் காலன் தேடி பாதாள லோகம் வரை சென்றார். அங்கிருந்த சேஷநாகம் விஷ்ணுவை தன் எல்லையில் நுழைவதை பார்த்து கோபம் கொண்டு விஷத்தை உமிழ்ந்தது. அவருடைய நிறம் கருநீலமாக மாறியது. விஷ்ணு அந்த நாகத்திற்கு பாடம் புகட்ட விரும்பினார். அப்பொழுது ஜோதி நிரஞ்சன் கால் விஷ்ணுவின் கோபத்தை தணிக்க ஆகாஷவாணி மூலம், விஷ்ணு, நீ உன் தாயிடம் சென்று எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடு மற்றும் சேஷநாகத்தின் வஞ்சத்தை நீ துவாபராயுகத்தில் தீர்த்துக்கொள். துவாபராயுகத்தில் நீ விஷ்ணு கிருஷ்ணாவதாரமும் சேஷநாகம் காளிதாவில் காளிந்திரி நாகமாக இருவரும் அவதாரம் எடுப்பீர்கள் என்று சொன்னார். ऊंच होय के नीच सतावे, ताकर ओयल बदला मोही सो पावे. जो जीव देई पीर पुनी काहू, हम पुनी ओयल दिवावे ताहू.
பிறகு ஸ்ரீ விஷ்ணு தன் தாயிடம் வந்து நான் தந்தையை பார்க்கவில்லை என்று உண்மையை சொன்னார். அன்னை துர்க்கை பிரகிருதி இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, மகனே, நீ சத்தியவாதி என்று கூறினாள். இப்பொழுது என்னுடைய சக்தியால் உன் தந்தையை தரிசிக்க வைத்து உன் மனதின் சந்தேகத்தை போக்குவேன் என்றார். कबीर, देख पुत्र तो ही पिता भीताओ, तौरे मन का धोखा मिटाओ। मन स्वरूप करता कह जानो, मन ते दूजा और न मानो। स्वर्ग पाताल दौर मन केरा, मन अस्थिर मन है अनेरा। निरंकार मन ही को कहिए, मन की आस निश दिन रहिए। देख हूं पलती शून्य महाज्योति, जहां पर झिलमिल झालर होती। இப்படி அன்னை துர்க்கை அஷ்டாங்கி பிரகிருதி விஷ்ணுவிடம், இந்த மனம்தான் உலகத்தை செயல்படுத்துபவன், அவனே ஜோதி நிரஞ்சன் என்று கூறினார். தியானத்தில் தோன்றும் 1000 ஜோதிகளே அவன் உருவம். நீ கேட்ட சங்கு மற்றும் மணியின் ஓசைகள் மகா சொர்க்கத்தில் உள்ள நிரஞ்சனுடைய ஓசையே. அன்னை துர்க்கை அஷ்டாங்கி பிரகிருதி சொன்னாள், மகனே, நீ எல்லா தெய்வங்களுக்கும் அரசனாவாய். உன் விருப்பங்களையும் காரியங்களையும் நான் நிறைவேற்றுவேன். நீ என்னிடம் உண்மையை சொன்னதால் உலகம் முழுவதும் நீ வணங்கப்படுவாய். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 37 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்னை துர்க்கை விஷ்ணுவிடம் ஒளியை மட்டும் காட்டி ஏமாற்றினார். ஸ்ரீ விஷ்ணுவும் பரமாத்மா உருவமற்றவர், ஒளி ரூபத்தில் மட்டுமே இருப்பவர் என்ற கருத்தை பக்தர்களுக்கு புரிய வைக்க தொடங்கினார். இதற்கு பிறகு ஆதி பவானி ருத்ரனிடம் மகேஸ்வரனிடம் சென்று, நீயும் உன் தந்தையை தேடச் செல்லலாம். உன் சகோதரர் இருவருக்கும் அவர் கிடைக்கவில்லை. அவர்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன். நீயும் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம் என்றார். அப்போது மகேஸ்வரன் சொன்னார், தாயே, என் மூத்த சகோதரர்கள் இருவருக்கும் தந்தையின் தரிசனம் கிடைக்கவில்லை. எனவே முயற்சிப்பது வீணாகும். தயவு செய்து நான் அழியாதவனாக, மிருத்யுஞ்சயாக மாற வரம் கொடுங்கள் என்றார். அதற்கு அன்னை, என்னால் இதை செய்ய முடியாது என்றார். ஆனால் ஆயுளை நீட்டிக்க ஒரு தந்திரத்தை என்னால் சொல்ல முடியும். அது யோக சமாதியாகும் என்றாள். அதனால்தான் சிவபெருமான் மகாதேவன் பெரும்பாலும் தியானத்தில் இருக்கிறார். பிறகு தாய் அஷ்டாங்கி பிரகிருதி 3 மகன்களுக்கும் வெவ்வேறு துறைகளை பிரித்து கொடுத்தாள். பிரம்மாவிற்கு காலனின் லோகத்தில் உள்ள 84 லட்சம் உயிரினங்களின் உடல்களை உருவாக்கும் துறை, அதாவது ரஜோகுணத்தை புகுத்தி இனப்பெருக்கம் செய்ய அனைவரையும் தூண்டிவிட்டு உயிரினங்களை உற்பத்தி செய்யும் முறை. விஷ்ணு கடவுளுக்கு இந்த உயிரினங்களை கர்ம வினைப்படி வளர்த்து மோகத்தை உண்டாக்கி அதை பராமரிக்கும் துறை கொடுக்கப்பட்டது. சிவசங்கர மகாதேவ் கடவுளுக்கு அளிக்கும் துறை தரப்பட்டது. ஏனென்றால் அவரது தந்தை நிரஞ்சனுக்கு ஒவ்வொரு நாளும் 1,00,000 மனித உயிர்களை உண்ண வேண்டும். இங்கு மனதில் ஒரு கேள்வி எழலாம். பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் மூவரும் அந்த லோகத்தில் இருக்கிறார்கள். பிறகு படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் எப்படி நடக்கின்றன? அதாவது இன்று தகவல் தொழில்நுட்பம் நடைபெற செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவது போல இந்த 3 தேவர்களும் எங்கு இருந்தாலும் அவர்களின் உடலில் இருந்து வெளிப்படும் சூட்சம குணங்களின் அலைகள் தானாகவே 3 லோகங்களில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மேற்கூறிய விபரம் ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள பிரம்ம காலனின் படைப்பு ஆகும். இதுபோல் ஷர்புருஷரின் காலனின் 21 பிரபஞ்சங்கள் உள்ளன. ஆனால் ஷர்புருஷ் கால் தானே உடல் வடிவில் எல்லோர் முன் தோன்றுவதில்லை. அவரை அடைய முப்பெரும் கடவுள்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் வேதங்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி வழிபாடு செய்தும் பிரம்ம காலனை தரிசிக்க முடியவில்லை. பின்னர் ரிஷிகள் வேதங்களை படித்தனர். அதில் அக்னே தனூர் அசி, புனித யஜுர்வேதம், அத்தியாயம் 1, மந்திரம் 15. பரமேஸ்வரர் உடல் உடையவர். மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 5 மந்திரம் 1 அக்னேஹ தனூர் அசி விஷ்ணவே த்வா சோமஸ்ய தனூர் அசி
என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 38 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மந்திரத்தில் எங்கும் நிறைந்த அனைவரையும் காக்கும் இறைவன் சத்யபுருஷ் அவர்களுக்கு சரீரம், உடல் இருப்பதாக வேதம் 2 முறை சாட்சியளிக்கிறது. புனித யஜுர்வேதம் அத்தியாயம் 40 மந்திரம் 8 கபீர் மனிஷி, எல்லா உயிர்களும் விரும்பும் அந்த பரமேஸ்வரன் கபீர், அதாவது கபீர் ஆவார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆசன விரம், அவருடைய உடல் நாடி நரம்பு அற்றது. சுக்ரம் ஆகாயம், வீரியம் மூலம் பஞ்சபூதங்களால் ஆன உடல் அற்றது. அவர் அனைவருக்கும் எஜமானராவார். எல்லாவற்றிற்கும் மேலாக சத்தியலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த பரமேஸ்வரர் ஸ்வர்யோதி, ஒளியால் சுயமாக ஒளிரும் உடலுடையவர், அதாவது அழிவற்றவர். அந்த கபீர் தேவன், கபீர் பரமேஸ்வர் தான் வியதாத்தா, அனைத்து பிரபஞ்சங்களையும் படைத்தவர். ஸ்வயம்போக, சுயமாக தோன்றுபவர். யதா தத்ய அர்த்தன், நிஜத்தில் சாஸ்வத், அழிவற்றவர் ஆவார். இதன் ஆதாரம் கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 17 உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், பூரணப்ரம் உடைய பெயர் கபீர், கபீர் தேவ் ஆகும். அந்த பரமேஸ்வரரின் உடல் ஒளியினால் ஆனது. பரமாத்மாவின் உடல் மிகவும் நுட்பமானது. அது திவ்ய பார்வை உள்ள வழிபாட்டாளருக்கு மட்டுமே புலப்படும். அதே போல ஆன்மாவும் நுட்பமான சூட்சம உடலை கொண்டது. அதன் மீது வீரியம், சுக்ரம் மூலம் பஞ்சபூதங்களால் ஆன உடல் கவர் ஏற்றப்பட்டுள்ளது. உடலை விட்டு பிரிந்த பிறகும் ஆன்மாவின் சூட்சம உடல் கூடவே இருக்கும். தெய்வீக பார்வை திறந்த சாதகனுக்கு மட்டுமே அந்த உடல் தெரியும். இவ்வாறு பரமாத்மா மற்றும் ஆன்மாவின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். வேதங்களில் ஓம் என்ற மந்திர ஜபத்தின் ஆதாரம் உள்ளது. இது பிரம்மகாலனின் வழிபாடு ஆகும். இதனால் ஓம் மந்திர ஜபத்தை பூரணப்ரம், இறைவனுடையதாக கருதி ரிஷி முனிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தவம், ஹட்யோகம் செய்து இறைவனை அடைய முயற்சி செய்தார்கள். இதனால் பல சித்த சக்திகள் அடைந்தார்கள். ஆனால் இறைவனை தரிசிக்க முடியவில்லை. அந்த சித்த சக்திகளோடு விளையாடிக்கொண்டு ரிஷிகள் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே மாட்டிக்கொண்டார்கள். மேலும் இறைவன் உருவமற்றவர் என்று தங்கள் அனுபவங்களை நூல்களில் எழுதினார்கள். பிரம்மகாலன், நான் என் நிஜ ரூபத்தில் யார் முன்னும் தோன்ற மாட்டேன், என்னை வெளிப்படாதவன் அவ்யக்த் என்று அறிவார்கள் என்று சபதம் செய்துள்ளார். அவ்யக்த் என்றால் ஒருவர் உருவத்தில் இருந்தும் உடல் வடிவத்தில் வெளிப்படாதவன் என்றாகும். அதாவது பகலில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும்போது சூரியன் மறைந்து விடுகிறது, அது தெரிவதில்லை. ஆனால் நிஜத்தில் அது மேகங்களுக்கு பின்னால் அப்படியே இருக்கிறது. இந்த நிலை அவ்யக்த் என்று அழைக்கப்படுகிறது. ஆதாரம் கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 24-25, அத்தியாயம் 11 ஸ்லோகம் 48 மற்றும் 32. புனித கீதையை கூறும் பிரம் கால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடலில் ஆவியாக புகுந்து கூறுகிறார், அர்ஜுனா, நான் விஸ்வரூபம் கொண்ட மகா காலனாக இருக்கிறேன். இப்பொழுது அனைவரையும் விழுங்குவதற்கு வந்துள்ளேன். கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 32. இதுவே எனது உண்மையான தோற்றம். இதை உன்னை தவிர இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இதற்கு மேலும் யாராலும் பார்க்க முடியாது.